ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு குக்கரை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி எல்லாம், மராட்டி மூக்கு, கல்பாசி போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. நல்லா பொன்னீர் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டி போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உப்பு, கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் சிக்கனை ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தயிர், கல்லுப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுட்டு அந்த மசாலா நல்லா வதக்கிக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கினதுக்கப்புறம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக லெமன் சாறு புழிஞ்சு விட்டுட்டு குக்கர் மூடி வச்சாச்சு. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, சாப்பாடு குலையாமல் நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். சாப்பாடு குலையாமல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க சிக்கன் பிரியாணி. இந்த வீடியோ